ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5 4 3 எடப்புள்ளி வச்சு இந்த சின்ன ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ் கூட போட முடியும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சின்ன கோலம், 5 4 3 எடப்புள்ளி. இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். சுற்றியும் 6 புள்ளி இருக்குல்ல, அந்த 6 புள்ளியையும் ரவுண்ட் பண்ணிப்போம். ஆறு புள்ளியையும் ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ கோடு போட்டு இதை ஜாயின் பண்ணுவோம். இந்த நடுவுலேருந்து கோடு இழுத்துட்டு வந்து அந்த ரவுண்டு போட்டதை ஜாயின் பண்ணுறோம். இப்போது இந்த 2 கோட்டுக்கும் இடையில் ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கே இதில் இந்த இடத்துலேருந்து ஒரு இது கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ 6 பக்கமும் இந்த 2 இதுக்கும் இடையில் ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், அதை இதோடு ஜாயின் பண்ணுறோம். ஆறு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கும் கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரு கோடு போட்டு ஒரு இது பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற புள்ளிகளை பூரா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற இதுதான் நம்ம இப்போ கோலம் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 3 புள்ளி இருக்குல்ல கீழே, இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன நெளி இப்படி நெளி வந்து இதில் ஜாயின் ஆகுது. இதே மாதிரி அடுத்த 3 புள்ளி இங்கேருந்து இந்த இடத்துல நெளி வந்து இதில் ஜாயின் ஆகுது. இப்போ அடுத்தது 3 புள்ளியை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த லாஸ்ட்டு 3 எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் இந்த இடத்துல இதை ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். அடுத்தது இதுக்கு கீழே ஒரு சின்ன வே மாதிரி. இப்போது இந்த நெளி போட்டிருக்கோம்ல, அந்த நெளிக்கும் கீழே ஒரு சின்ன ரவுண்டு 6 பக்கம். இப்போ இந்த ரவுண்ட்லேருந்து பாதியிலேருந்து
இந்த பக்கம் ஒரு நெளி போகுது. இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு, இங்கேருந்து இதுக்கு பக்கத்தில், இதே மாதிரி 6 பக்கமும். இங்கேருந்து இதுக்கு, இதுலேருந்து இதுக்கு. ரொம்ப ஈஸி தான். ஒரு புது டிசைன் மாதிரி இருக்குல்ல இது, அதுக்காக தான். இங்கேருந்து இப்போ எல்லா பக்கமும் போட்டுட்டோம். இதுக்குள்ள கலரு இன்னும் இடம் இருந்ததுன்னா நிறைய இதையும் பெருசாகவும் போடலாம். டிசைன் கோலத்தில் நம்ம எப்போதுமே பார்ப்போம்ல, பெரிய பெரிய கோலங்களாகவும் இதையே நம்ம மாற்றி போட முடியும். மீதி உங்களோட விருப்பத்துக்கும் கற்பனைக்கு தகுந்தபடி கலர் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கலர் தானே ரங்கோலிக்கு அழகு இல்லையா? அதுக்கு தான் நம்ம கலர் கொடுக்குறோம். கலர் பொடி போட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும் வாசலில். இதுலேயே இன்னும் வேறு ஏதாவது டிசைன் நீங்கள் உங்கள் கற்பனைக்கு தகுந்தபடி இன்னும் சுற்றி போடலாம். போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எந்த கஷ்டமுமே இல்லை. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.